ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிக்கிறாங்க. யாருக்கு பர்த்டே, யார் கொண்டாடினது? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். யாருக்கு தெரியுமா? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. இதுதான் தமிழ்நாடு அரசியலுங்கிறது. எப்படி அப்படியே ஆப்போசிட் துருவங்கள், ஆனால் அவங்க வாழ்த்து பரிமாறுகிறாங்க. இது ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு பர்சன். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் பழகும்போது பார்க்கும்போது நல்லா மரியாதையாக பழகுவார். யாரையுமே ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறதோ திட்டுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் அப்படின்ற மாதிரி நிறைய அவருடைய குணாதிசயங்களை பாராட்டி அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அந்த காட்சியை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர். அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை. எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார். வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்தவித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் 64 முடிந்து 65வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய சார்பில், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே, அமைச்சர்கள் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.